கார்த்திக் ரேவதி சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்ல நடந்தது எல்லாம் வச்சு சாமுண்டீஸ்வரிக்கு குழப்பமாவே இருக்கு. அப்ப மருது சூரியகலாவையும் கூப்பிட்டு, "என்ன சூரியகலா, இதுக்கப்புறமா நம்ம தாமதிக்க கூடாது. சீக்கிரமா கல்யாண வேலைய ஆரம்பிச்சிடலாமான்னு?" கேட்கும்போது, சூரியகலாவும், "அத்தை நீங்க எப்படி சொன்னாலும் சரி, சீக்கிரமா நம்ம பத்திரிக்கை அடிச்சு உறவுக்காரங்க எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கு இதுதான் நாள் சரியா இருக்கும். இப்ப இருந்து ஆரம்பிச்சா தான் கல்யாண வேலைய படபடன்னு ஆக முடியும்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரியும், "ஆமா சூரியகலா, நீ சொல்றது சரிதான். சரி போய் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துடலாமா?" அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்பவே ஒரு தடங்கல் ஆகுது. அதையும் தாண்டி சூரியகலாவும் சாமுண்டீஸ்வரியும் போய் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து வீட்டுல ரேவதியை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ரேவதியும், "என்னம்மா இது, என்ன கேட்காமயே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டீங்களாங்கிறாங்க." "என்ன ரேவதி, அம்மா உன்னோட நல்லதுக்கு தானே செய்வேன், ஏன் உன்னை கேட்டு தான் செய்யணும்னு நினச்சியா?" அப்படின்னு கேட்கும்போது, "பரவாயில்லம்மா, நீங்கள் எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும்" அப்படிங்கிறாங்க ரேவதி. இவ்வளவு தூரம் இவ நம்பிட்டு இருக்கா, ஆனால் இவளுக்கு இவ சரியாவா செய்கிறா அப்படின்னு ராஜராஜனுக்கு சாமுண்டீஸ்வரி மேலே சரியான கோபம். இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி ராஜராஜனை மதிக்காமல், "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க, ரேவதி கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேறு" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. சூரியகலா நினச்சிட்டாங்க, அப்பாடா எப்படியோ அத்தை பத்திரிக்கை அடிக்கவும் சம்மதிச்சிட்டாங்க, கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்கவும் ரெடியாக இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம இப்படியே காலி பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான்னு சூரியகலாவும் மருதும் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே மருது சாமுண்டீஸ்வரியோட சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு அவங்க பெரிய பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சிக்குதோ அது வரைக்கும் சிக்குனது லாபம்னு நினச்சிட்டு இருக்காங்க மருது. ஆனாலும் இந்த ரேவதிக்கு மருது மேலே லேசாக ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. என்னது, இவர் நல்லவர்னு நினச்சோம், ஆனால் வெளியில் போனால் வேடி ஓடிட்டு நிற்கிறாங்க, அடுத்தவங்களை மதிக்காமல் இருக்காரு, இவரை பற்றி அம்மா ஆகா ஓஹோன்னு சொன்னாங்க, இவங்க தான் அந்த கார்த்தின்னு சொன்னாங்க, ஆனால் அந்த கார்த்திக்கு உரிய ஒரு அடையாளமே இவர்கிட்ட இல்லையே, அந்த நல்ல குணம் நல்ல பண்பு ஊர்க்காரங்க எல்லாருமே அவ்வளவு பெருமையாக சொன்னாங்க, அந்த பெருமைக்கு உரியவராகவும் இல்லை, இவர் வெளியில் வந்தால் யாருமே தெரியாத மாதிரி போகிறாங்க, தெரிஞ்சவங்களா இருந்திருந்தா ஏதாவது ஒரு நல்ல நட்போடு வந்து பேசியிருப்பாங்கல்ல, அப்படியும் இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு ரேவதிக்கு அந்த மருது மேலே நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு. அப்போ மருதை பற்றி அம்மா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்க்க வராங்க. "அம்மா, எனக்கு என்னமோ நீங்கள் இவங்க கார்த்தின்னு சொல்கிறீங்க, ஆனால் கார்த்தி மாதிரி தெரியலையே, இவர்கிட்ட எந்த ஒரு நல்ல நட்போ பாசமோ பந்தமோ இல்லை, மற்றவங்க இவங்களை மதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு மரியாதையே இல்லையம்மா, ஆனால் ஊருக்குள்ளே எல்லாருமே கார்த்தி கார்த்தி கார்த்தின்னு அவ்வளோ பெருமையாக பேசிக்கிறாங்க, இவரையும் நான் ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு தானே அன்னைக்கு கூட்டிகிட்டு போனேன், அப்போ இவர் என்னடான்னா காருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு பீடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு வேலையை பார்த்தாரு தெரியுமா, அப்போ செக்யூரிட்டி வந்து எங்க இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தப்பை கண்டிக்கும்போது இவர் தாம்மா எதிர்த்து தப்பு பேசினாரு, அந்த செக்யூரிட்டியை அடிக்க போயிட்டார் தெரியுமா, ஆனால் ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்கிறதுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, கொஞ்சம் பொறுத்து பார்த்து செய்யலாமா அப்படின்னு ரேவதி கேட்கும்போது, அப்போ சாமுண்டீஸ்வரிக்கே கோவம் வருது. "என்ன ரேவதி, எனக்கு தெரியாதா, இவர் யார் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுதாம்மா நான் இவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன், ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட பேசி உன் மனசை மாற்றிட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, ரேவதி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அம்மா உனக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வேன், நல்லா பார்த்து பார்த்து தான் நம்ம செய்வேம்மா, நான் உன் வாழ்க்கையிலையும் உன்னோட விஷயத்துலையும் தப்பு பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி இதை அரை மனசோடு ஏற்றுக்கிட்டு, "சரிம்மா, நீங்கள் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்கும்" அப்படின்னு ஏனோ தானே போகிறாங்க ரேவதி. இது எல்லாம் எப்படியோ மருது கேட்டுக்கிறாரு. "ஓஹோ, என் மேலேயே உனக்கு சந்தேகம் வந்துருச்சா" அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்குங்க சாமுண்டீஸ்வரிக்கும் குழப்பமாகவே இருக்குது, இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மருது, "இது நம்ம கல்யாணத்தில் சந்தேகம் வந்துருச்சு, ரேவதி ஒருவேளை என்னை கட்டிக்க போகிறாளோ இல்லையோ தெரியாது, அதுக்கு முன்னாடி கிடைச்ச நகையிலெல்லாம் சுருட்டிடலாம், பணத்தையும் சுருட்டிடலாம், ரேவதி சம்மதம் சொன்னால் கல்யாணத்தை பண்ணிக்கலாம்" அப்படின்னு நினச்ச மருது சாமுண்டீஸ்வரியோட ரூம்குள்ளே போய் நகை பணம் இருக்கிறது எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கே தெரியாமல் சாவி எடுத்துக்கிட்டு போய் பீரோவை திறந்து நகையெல்லாம் ஒரு பையில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, பணத்தையும் எடுக்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி திடீர்னு தூக்கம் தெரிஞ்சு கண்முழிச்சு பார்க்குறாங்க. "டேய் யார்டா அது" அப்படின்னு அங்கேருந்து சத்தம் போடுறாங்க. அப்போ மருது, "ஐயோ என்னது முழிச்சிட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெளியே ஓடி வராரு. அது எப்படியோ நம்ம சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிடுறாங்க. "அடப்பாவி நீயா, நீ ஒரு நல்லவன்னு நினச்சேன், நான் என் பொண்ணையே உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், என் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீ பார்க்கறக்கே சரியில்லைன்னு சொல்லி உன்னை ஓரமாக ஒதுக்கினாங்கடா,
அதையும் தாண்டி நீ நல்லவனா இருப்பேன்னு சொல்லி நான் உன்னை என் வீட்டு மாப்பிள்ளை ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னோட புத்திய காட்டிட்டியே ச்சீ! அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. இது கேட்ட மருதம், அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. தெரியாம நான் இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டேன். தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. என்னால வெளியில புரட்ட முடியல. அதனால தான் அத்தை நான் இத கை வச்சுட்டேன். தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. இது கேட்டா ரொம்ப சீப்பா நினைப்பீங்கன்னு நினைச்சுட்டு நான் எடுத்துட்டேன் அத்தை. அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்குமா? இப்போ வெளியில பணம் புரட்ட முடியாதனால தான் இப்படி எடுத்திருப்பானா? அப்படி ஒரு வேளை உனக்கு பணம் தேவைன்னா என்ன நீ கேட்டிருக்க வேண்டியதான்டா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி திருப்பி திருப்பி பதில் கேட்குறாங்க. சூரியகலாவும் வந்து அத்தை நீங்க தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அவ கேட்டிருக்கலாம் அவசர புத்தியில இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டா. எங்களுக்கு இல்லாத சொத்தா? எங்களுக்கு இல்லாத பணமா? இதெல்லாம் எங்களுக்கு சுஜிபி இப்படியெல்லாம் நாங்க திருடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசி பெருமை அடிச்சு எப்படியோ சாமுண்டீஸ்வரிய மறுபடியும் சம்மதிக்க வைக்கிறாங்க. தொலைஞ்சு போ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மருதையும் சூரியகலாவையும் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மருதுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. "ஏய் மாப்பிள்ளை என்னடா ஆச்சு? என்ன பணம் ரெடி பண்ணிட்டியாங்கிறாங்க." "டேய் இல்லடா, நான் போய் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வீட்டுக்காரம்மா பார்த்துட்டாங்கங்கிறாங்க." இதை சாமுண்டீஸ்வரி காதார கேட்டுடுறாங்க. "என்னது இவன் திருடுனாப்போ?" அப்படின்னு சந்தேகத்திலேயே இருக்காங்க. சரி அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடக்கூடாது. பேசாம அமைதியா இவன் எப்படிப்பட்ட ஆள்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அடுத்த நாள் காலையில ரேவதி ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது மருது தான் வந்து, "என்ன ரேவதி ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? நான் கொண்டு வந்து விடட்டுமாங்கிறாங்க." "இல்லை இல்லை எனக்கு ஆட்டோ இருக்கு. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேங்கிறாங்க." "சரி பரவாயில்ல பார்த்துப்போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நல்லவர் மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ சூரியகலாவும், "அத்தை நம்ம இப்போ இருந்தே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சா தான் சரியா இருக்கும். அண்ணா வேற வெளியூர்ல வேலை இருக்கு. அவர் கிளம்பியே ஆகணும் அத்தை" அப்படின்னு சூரியகலா ரொம்ப பெரும்போக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும், "ஆமா சூரியகலா நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பத்திரிக்கை அடிச்சாச்சு. அடுத்தது ஜவுளி எடுக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டான்னா மதுரையிலேயே நம்ம கல்யாணத்தையும் சீக்கிரமா வச்சிடலாம்" அப்படின்னு முடிவோடு இருந்துட்டு இருக்காங்க. இங்க மருது அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு இந்த ரேவதியை கடத்திட்டு வேண்டிய பணத்தை அத்தைக்கிட்ட கறந்துடலாம். அதுக்கப்புறம் ரேவதியை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேண்டிய சொத்தையும் அமுத்திட்டு அதுக்கப்புறம் ரேவதியை அம்மோன்னு விட்டுட்டு போறதுக்கு சரியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்ட மருது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு ரேவதியை கடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க. ரேவதி கம்பெனிக்கு போகலான்னு சொல்லி ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே ஆட்டோவை குறுக்காட்டி அதுல இருந்த ரேவதிக்கு அப்படியே மயக்க மருந்து கொடுத்துட்றாங்க. அப்படியே கப்புன்னு முகத்துல வச்சு வடிச்சதும் அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. ரேவதி அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் ஒரு குடோனில், அதுவும் பழைய குடோனில் வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிறது மருது தான் தெரியவே இல்லை. அங்கே இருந்த 4-5 ரவுடிங்க தான் வந்து ரேவதி முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. "என்ன நினச்சிட்டு இருக்க? உங்கள் அம்மா உனக்காக எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவோ நீ ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்காக உங்கள் அம்மா பணம் கொடுத்தா மட்டும்தான் இங்கே நீ சொகுசாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்க அம்மா குடுத்து கணக்க முடிச்சுட்டாங்கன்னா, உன்ன வந்து கூட்டிட்டு போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட ரேவதி, "ஏன்டா நீங்கலாம் யாரு? என்னைய எதுக்காக கடத்துனீங்க? ஏன் இப்படி பண்றீங்கங்கிறாங்க." "எல்லாம் பணத்துக்காக தான். என்னம்மா பண்றது? எல்லாம் காசு இல்லாத கைய கடிக்குது. இந்த மாரி ஆளுங்கள தூக்குனா தானே பெரிய இடத்துலேருந்து எங்களுக்கு பணம் வரும்" அப்படின்னு சொல்லி 4, 5 ரவுடிங்களும் ரேவதி கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாருடா தலைவங்கிறாங்க. "எங்க தலைவர தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் மருது அந்த பக்கமா இருந்துக்கிட்டு ரேவதிக்கு முன்னாடி வராமயே ரேவதிய கடத்தி பணம் வாங்க பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரேவதி ஆஃபீஸ் போயிட்டா, நம்ம கம்பெனியில போய் அந்த எம்டி யாருங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரேவதிக்கு தெரியாமயே ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ரேவதி வரலைன்னு சொல்றாங்க. "எது ரேவதி வரலையா?" அப்படின்னு பதட்டப்படுறாங்க. எம்டிய பார்க்கறத விட்டுட்டு திரும்பவும் வீட்ல போய் ராஜராஜன் கிட்ட முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டயும் ரேவதிய காணோங்கிறாங்க. ராஜராஜன் உடனே நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, "மாப்பிள ரேவதிய காணோம்னு சொல்றாங்களே, ஆஃபீஸ்க்கு அப்பவே கிளம்பிட்டா. மாப்பிள என்னாச்சு ஏதாச்சும் கொஞ்சம் பாருங்கங்கிறாங்க." அப்ப கார்த்தி பதட்டப்படுறாங்க. கார்த்தி ராஜராஜன் கிட்டயும் மயில்வாகன்கிட்டயும் ரேவதி எப்ப கிளம்புனான்னு கேட்குறாங்க. கிளம்புன நேரத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் எந்த வழியா வந்தான்னு கேட்குறாங்க. "ஆட்டோவில் தான் மாப்பிள வந்துட்டு இருந்தாங்கிறாங்க." கார்த்தியும் இந்த பக்கம் வர, மயில்வாகனும் ராஜராஜனும் அந்த பக்கம் வர. ஆட்டோ ஒரு பக்கம் இருக்கு. ஆட்டோக்காரரை விசாரிக்கும்போது, "ஆமாங்க ஒரு 4 பேர் வந்தாங்க. அந்த பொண்ணை கீழே இறங்க சொன்னாங்க. அந்த பொண்ணு எதார்த்தமா இறங்கி நின்னது. அப்படியே தெரிஞ்சவங்க மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு இன்னாரு எதுன்னு இதெல்லாம் தெரியாதுன்னு" ஆட்டோக்காரர் பதில் சொல்றாங்க. இதை கேட்டது, "சரி கார் நம்பராவது தெரியுமா?" அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆட்டோக்காரரும் ஏதோ குறிப்பிட்ட நம்பரை சொல்றாங்க. அங்க வீடியோவிலையும் பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் ரேவதியை வலுக்கட்டாயமா அள்ளி தூக்கிட்டு போறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த கார் நம்பரை வச்சே அதை போய் திரும்பி ஓடி பார்க்குறாங்க கார்த்தி. அங்கே ஒரு குடோனில் நம்ம மருது தான் அடைச்சி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவன் ஏற்கனவே கெட்டவனாச்சு, இவனை நம்பி டேவிட் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த மருதை நல்லா ஃபைட் பண்ணி அடிச்சு வெளுத்து கட்டி, "ஏண்டா என்ன தைரியம் இந்த ஊர்ல வந்து எங்க வீட்டு பொண்ணையே தூக்கியிருக்க" அப்படின்னு சொல்லி மயில் வாங்கின 4 குத்து குத்துறாங்க. இந்த பக்கம் ராஜராஜனும் அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி இவனை இனிமே விடக்கூடாது, இப்படியே விட்டா
எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் செஞ்சுடுவான். எப்படியோ ரேவதிய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதியும் வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. அங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட அம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சாமுண்டீஸ்வரிய கட்டிப்பிடிச்சு அழுகும்போது சாமுண்டீஸ்வரி என்னம்மா என்னாச்சு? என்ன நடந்தது ரேவதி? இவ்வளவு நேரம் நீ எங்க போனேன்னு கேட்குறாங்க. அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மருது தாங்கிறாங்க. ஏதோ மருதா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போய் மருது எங்கேன்னு சூரியகலா கிட்ட கேட்குறாங்க. சூரியகலா அத்தை என்னாச்சு? ஏன் அத்தை இவ்வளோ கோவமா வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதோ மருது இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி மருதை கை காட்டுறாங்க. மருதை பார்த்ததும் ஓங்கி அறையலான்ட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆனால் என்னது மருது எங்கே இருக்கான்? ஆனால் ரேவதியை கடத்தினது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி திடீர்னு கண்முழிச்சு பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா? அந்த கனவுலையும் கூட இவ்வளோ பெரிய ஆபத்தில் அந்த கார்த்தி வந்து காப்பாற்றுற மாதிரியெல்லாம் இருக்குது. ச்சே என்னோட எண்ணங்கள் ஏன் தான் இப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த கார்த்தியை மறக்கலாம்னு நினச்சாலும் இந்த டிரைவர் பையன் எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயத்துலேயே வந்து அவனே கண் முன்னாடி நிற்கிறான். இப்போ கூட ரேவதிக்கு ஆபத்துனதும் அவன் வந்து நிற்கிற மாதிரியெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கே ராஜராஜன் வந்து கேட்குறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி என்னாச்சு? ஏன் இப்படி குப்புன்னு வேத்து போய் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அவசரப்பட்டு கல்யாணம் வச்சிருக்க பாரு, இது பெரிய தப்பு சாமுண்டீஸ்வரி. கட்டின புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்பா அம்மா செய்கிற பெரிய தப்பு. இந்த மாதிரி தப்பை செய்யாத. நீ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசி. நம்ம மாப்பிள்ளையே எவ்வளவு நல்லவருங்கிறது உனக்கே தெரியும். அவரை ஏற்றுக்கிட்டு எங்கிருந்தோ வந்தவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய தப்பு சாமுண்டீஸ்வரின்னு ராஜராஜன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கேட்குற மாதிரி தெரியல. சாமுண்டீஸ்வரி ரேவதியோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் வந்தாட போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம காட்டி எப்படி ரேவதியை காப்பாற்றி அவங்க வாழ்க்கையை தக்காட்டிக்க போகிறாங்கன்னு நாளை எபிசோட பார்க்கலாம்.